ஜிம்முக்குள்ள வந்தாச்சு. ஒர்க் அவுட்ஸ் பத்தி சில இது பார்த்தோம். இப்போ வந்து ஒவ்வொரு மசிலையும் ஒரு வாரத்துக்கு என்ன மாதிரி எத்தனை வாட்டி ட்ரெயின் பண்ணணும் அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். அதை தான் நம்ம ஒர்க் அவுட் ஸ்பிளிட்னு சொல்லுவோம். அது வந்து எப்படின்னா உங்களோட லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி நிறைய பேர் வேற ஜாபுக்கு போவீங்க, சில பேர் நைட் ஷிஃப்ட் போவீங்க, மார்னிங் போவீங்க. ஸோ உங்களுக்கு எப்போ ஃப்ரீயா இருக்கோ எப்போ வேணாலும் பண்ணலாம். மார்னிங் பண்ணணும், நைட் பண்ணணும் அப்படி கிடையாது. எப்போ வேணாலும் பண்ணலாம். எத்தனை நாள் டைம் இருக்கு அப்படின்றது நீங்க தான் டிசைட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னா, ஒரு மசில வந்து ஒரு வாரத்துக்கு அட்லீஸ்ட் ட்வைஸ் வந்து ட்ரெயின் பண்ணா பெனிஃபிட் ஃபார் மசில் பில்டிங். ஜெனரல் ஹெல்த்துக்கு வந்து நீங்க ஒரு வாட்டி வாரத்துக்கு ஒரு வாட்டி ஒரு மசில பண்ணீங்கன்னா ஓகே, அதுதான் நம்ம ப்ரோ ஸ்பிளிட்னு சொல்லுவாங்க. ஒரு நாளைக்கு ஒரு மசில் வந்து ட்ரெயின் பண்ணுவாங்க. பேசிக் பிகினர்ஸ் எல்லாருமே பண்ணலாம். ஆனா நான் நல்ல பிசிக் பில்ட் பண்ணணும், எனக்கு வந்து நல்ல ஒரு ஃப்ரேம் வேணும் அப்படின்னா வாரத்துக்கு எல்லா மசிலையும் 2 டைம்ஸ் ட்ரெயின் பண்றது ரொம்ப முக்கியம். அதை வந்து நீங்க வந்து ஒரு வாரத்துக்கு 2 நாள்ல கூட அச்சீவ் பண்ணலாம், 6 நாள்ல ஒர்க் அவுட் போட்டு கூட அச்சீவ் பண்ணலாம். அதுதான் ஸ்பிளிட். ஃபார் எக்ஸாம்பிள் 2 டே ஸ்பிளிட் அப்படின்னா என்னன்னா, இப்போ உங்களுக்கு வந்து மண்டேவோ வெனஸ்டேவோ இல்ல மண்டேவோ ஃப்ரைடேவோ தான் டைம் இருக்கு அப்படின்னா 2 நாள் ஃபுல் பாடி எல்லா மசிலையும் கவர் பண்ற மாதிரி ஒரு ஒர்க் அவுட். மண்டே வந்து ஒரு சில மசில எக்ஸ்ட்ராவா ஃபோக்கஸ் பண்ணி, ஃப்ரைடே இன்னொரு சில மசில எக்ஸ்ட்ராவா ஃபோக்கஸ் பண்ணி நீங்க வந்து கம்ப்ளீட் பண்ணலாம் 2 டே ஸ்பிளிட். இப்போ 3 டே ஸ்பிளிட்னா எப்படி? 3 டே ஸ்பிளிட் அப்படின்னா ஒரு நாள் வந்து அப்பர் பாடி லெக்குக்கு மேல இருக்க எல்லா மசிலுமே நம்ம டார்கெட் பண்றது. இது வந்து ஒரு நாள். நெக்ஸ்ட் டே வந்து லோவர் பாடி விச் இஸ் கம்ப்ளீட்டா லெக் ஒர்க் அவுட்ஸ். இப்போ கீழே இருக்க எல்லா மசிலுமே நம்ம டார்கெட் பண்ற மாதிரி போட்டுக்கலாம். தேர்ட் டே வந்து ஃபுல் பாடி. தேர்ட் டே வந்து லெக் கொஞ்சம், அப்பர் பாடியில கொஞ்சம், எல்லாமே ஃபோக்கஸ் பண்ற மாதிரி போட்டுக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது 3 நாள்ல அதை வந்து நம்ம அச்சீவ் பண்ணிக்கலாம். 4 டே ஸ்பிளிட் அப்படின்னா உங்களுக்கு ஈஸி. அப்பர் லோவர் நீங்க கேப் விட்டு பண்ணுங்க. அப்படியே பேக் டு பேக் பண்ணீங்கன்னா அது வேஸ்ட். அப்பர் லோவர்னா இப்போ மண்டே டியூஸ்டே அப்பர் லோவர்னு போடுறீங்க, அடுத்து வெனஸ்டே ரெஸ்ட் விட்டுக்கிட்டு தேர்ஸ்டே ஃப்ரைடே அப்பர் லோவர் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எப்பப்பெல்லாம் ஃப்ரீ டைம் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட ஒர்க் அவுட்டை ஷெட்யூல் பண்ணிக்கோங்க. 5 டே ஸ்பிளிட் அப்படின்னா புஷ் புல் லெக்ஸ். இது வந்து எல்லாருக்கும் டிபிக்கலா தெரியும். இதுதான் எல்லாரும் மோஸ்ட்லி போடுறது. 5 நாள்ன்றப்போ புஷ் புல் லெக்ஸ் 3 நாள் வந்துருதா, அப்ப இன்னும் 2 நாள் தான் இருக்கு நமக்கு. அப்ப 2 நாள்ல எப்படி பண்ணுவோம்னா அப்பர் லோவர். சோ இப்படி பண்ணா ஒரு வாரத்துல 2 டைம் கவர் பண்ண முடியும். அதுல வந்து நீங்க ஒரு நாள்ல எவ்வளவு டைம் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி எத்தனை ஒர்க் அவுட் போடணும்னு ஷெட்யூல் பண்ணிக்கோங்க.